ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அது எங்களை காங்கிரஸ் ரொம்ப காலமாவே இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கும். இதை கோரிக்கையா நிறைய நேரத்தில் வச்சிருக்கோம். இப்படி இருக்கும்போது டிவிகே கூட அலையன்ஸ்க்கு டாக்ஸ் இருக்குது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். பேச வேண்டும் என்பதை எங்களுடைய அகில இந்திய தலைமை பேசி நல்ல முடிவெடுக்கும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அது காங்கிரஸ் ரொம்ப காலமாவே இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கும். இதை கோரிக்கையா நிறைய நேரத்தில் வச்சிருக்கோம். இப்படி இருக்கும்போது டிவிகே கூட அலையன்ஸ்க்கு டாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நாங்க எங்க டிவிகே கூட யாரும் பேசல. யார் பேசுறோம்? யார் சொல்லுங்க, யார் பேசினாங்க? நான் பேசினேன் டிவிகே கூட. ஆத்தரைஸ்டு பர்சன் யாருன்னா பேசினாங்களா? இல்ல எங்க அகில இந்திய தலைமை பேசியிருக்கா? ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. கிரீஷோடங்கிற அகில இந்திய பொறுப்பாளர் நாங்க தாவேக்கா கூட ஒருபோதும் பேசவும் இல்லை, பேசினதும் இல்லை. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கோம் தெளிவுபடுத்திட்டார். திருப்பி ஒரு ஸ்பெகுலேஷன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரோட்ல போறவங்க வரவங்க யாருன்னா போய் பேசினா நாங்க என்ன பண்ண முடியாது? இப்ப கூட ஒருத்தர் போனை டேப் பண்ணிட்டு இருக்காருங்க. இதை இருந்து வைக்க போறாரு. இவரும் இல்லைங்க, அங்க பக்கத்துல. இது ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சு. போனை டேப் பண்ண வேண்டியது, போய் விற்க வேண்டியது. அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுடைய அகில இந்திய தலைமை வலிமையான முடிவெடுக்கும், சரியான முடிவெடுக்கும். தமிழ்நாட்டிற்கு எது நல்லதோ, காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு எது நல்லதோ அதை முடிவெடுப்பாங்க. திமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் மேலிட பொறுப்பாளர் சந்திச்சு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இன்னும் திமுக அந்த பேச்சு அதுக்கப்புறம் கண்டினியூவா பேசிட்டு தானே இருக்கும். இப்ப கடந்த வாரம் கூட திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களே, பேசியிருக்காங்களே. இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதனால சில பேருடைய ஆசை, சில பேர் இந்தியா கூட்டணி அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை குறைக்க திட்டமிடுவது, பிளான் போடுவது, பாஜக இதனால் ஆதாயம் அடைந்து தமிழ்நாட்டில் கால ஊனுவதற்கு உறுதுணையாக இருப்பதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒருபோதும் அனுமதிக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.